போலீஸ் வந்தவொடனே துண்டக்கான துணியாக்கான ஓடிட்டான்னு சொல்லி நான் சொல்ல. பேப்பரில் போட்டிருக்கா இல்லையா? நீங்கள் பேப்பர் டெய்லி பார்க்கிங்களா இல்லையா? நியூஸ்லேயே காமிச்சா. ஏன் ஓடுத? ஏன் நீ அவ்வளோ அரசியல் தெரிஞ்சவன் நீ ஏன் ஆர்டர் வாங்கலை? அரசியல் தெரிஞ்சவங்க நீ அரசுக்குள்ளே நுழைஞ்சிட்ட அப்படி நீ கத்துக்குட்டியாக தானே இருக்க. ஏன் போலீஸில் ஏன் ஆர்டர் வாங்கலை? நீண்ட காலமாக வந்து மக்கள் பணியில் இருந்தாங்கன்றதுக்காக கொடுக்குறாங்க. மக்கள் பணியில் இருந்தாங்களா ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்களா? மக்கள் பணிக்கு வந்து அவர் எவ்வளோ நாள் ஆச்சு கேட்டதுக்கு பதில் அவர் ரசிகர் 2010 அந்த இயக்கம் இருக்கு. அவர் படத்துக்கு பேனர் அடித்தாங்க, விசிட் அடித்தாங்க, பால் கூட அடித்தாங்க. அதுதான் உண்மை. இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரசிகர்கள் போனால் 3 நாள் 4 நாள் உள்ளே வச்சுட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சி நம்ம எதிர்கட்சி விஜய் பேசுறாரு, பூ அல்ல பிள்ளைங்க நம்ம காப்பாற்ற வருவாரா? அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்குல்ல. இவர் சொல்லிட்டு பாட்டு ஒரு காரில் 50 லட்சம் காரில் பறந்து போயிடுவார், லண்டன் போயிடுவார், எழுத போயிடுவார், ஷூட்டிங் போகிறான்ட்டு போயிடுவார். இங்கே எவன் வந்து எடுக்கான்? எவன் போட்டு தாலி எடுக்க? இன்னமும் அப்போ அவங்க ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்களோ? ஏன்னா ஒரு போராட்ட காலம் வந்ததுக்கப்புறம் காவல்துறை வந்ததும் ஓடுறாங்கன்னா அவங்க அதுதான் எனக்கு தெரியல. ஸ்டெடியாக நிற்க வேண்டாமா? இப்போ சீமானை சொல்லுங்க, அந்த விஷயத்தை பாராட்டணும். சீமான் கட்சிக்காரன் சொல்லுங்க, ஓட மாட்டான். ஓடதானே பாருங்கள், தெளிவாக நிற்பான். புதிதாக தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸாக என்னவா பார்க்குறீங்க? அவர்கிட்ட இருக்க மைனஸாக என்னவா பார்க்குறீங்க? ப்ளஸ்ஸாக பார்க்குறோம்னா அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு கை கொடுக்காங்க. ஆனால் அவ்வளோ பேரும் ஓட்டு போடுவாங்கிறது சரி, எல்லாம் விசிலடிச்சா கொஞ்சம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது அவர் சொந்தக்கார நெருங்கிய நண்பர்களுக்கு தான் சீட்டு கொடுக்காது. ப்ளஸ்னா மைனஸ்னா ஆமாம் அவருடைய கார் டிரைவர் பையனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. சரிதா? அவருடைய கட்சி இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ பேத்துக்குமே அந்த கட்சியில் இருந்தாங்கல்ல, மன்ற இயக்கத்தில் இருந்தவங்க அவ்வளோ பேத்துக்கும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. ஏன் ஒரு 4 பேத்துக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது இல்லை? அவங்க ரொம்ப நீண்ட காலமாக வந்து மக்கள் பணியில் இருந்தாங்கன்றதுக்காக கொடுக்குறாங்க. மக்கள் பணியில் இருந்தாங்களா ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்களா? மக்கள் பணிக்கு வந்து அவர் எவ்வளோ நாள் ஆச்சு கேட்டதுக்கு பதில் அவர் 2010 அந்த இயக்கம் இருக்கு. அவர் படத்துக்கு பேனர் அடித்தாங்க, விசிட் அடித்தாங்க, பால் கூட அடித்தாங்க. அதுதான் உண்மை. மக்கள் தேடி போய் இவங்க பென்சில் கொடுத்தாங்க, பேனா கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷ காலம் 2 வருஷ காலம் அவர் வரணுங்கிற எய்ம் பண்ணதுனால அப்படி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்க பால் குடம் அடித்தாங்க, விசில் அடித்தாங்க, தேட்டரில் வந்து ஆடவாரம் பண்ணாங்க, ஆடினாங்க. அதுக்கு நீங்கள் இன்னொன்று யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற கரெக்டாக தப்பான். அஜித்குமார் இருக்கார், அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் டிவி நிறுவனம் அவர் தயவு செய்து என்னை தலைன்னு கூப்பிட்றாங்க, ஆசனான்னு கூப்பிட்றாங்க, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிட்றாங்க. உங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை கவனிங்க. என் பின்னா வந்து சுத்தாங்க. நான் சினிமா நடித்தா வந்தீங்களா, கை தட்டிங்களா, விசில் அடிச்சிங்களா, போயிருங்க. பால் குடம் எடுக்காங்க, கிடா விட்டாதீங்க. உங்கள் குடும்பத்தை வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். சொல்கிறாரா இல்லையா? அது சொல்கிறாருங்க. அதை நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அதை இப்படியும் பார்க்கலாம்ல. அஜித்குமார் வந்து இப்போ சுயநலமாக இருக்கார், விஜய் வந்து இப்போ மக்களுக்காக சேவை பண்ண வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ண நியாயமாக தெரியுதா? சேவை மக்களுக்கு சேவை பண்ண வாராருங்கிறது நமக்கு உண்மையே மக்களுக்கு சேவை பண்ண தான் வாராரா பார்க்கலாம். இல்லை அவர் துட்டை காப்பாற்ற வாராரா? இல்லை துட்டை காப்பாற்றணுங்கிறது இல்லை, உண்மையிலே மக்கள் சேவை செய்ய வாராரா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் தான் மக்களுக்கு சேவை செய்ய வருவீங்க? வந்து நல்லது வரட்டும். நீங்கள் சேவை செய்ய இப்போ பின்னால் தானே பார்க்கணும். பின்னால் நீங்கள் வந்த பிறகு தானே பார்க்கணும் மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறீங்க. நீங்கள் இறங்கி வேட்டையை கட்டிட்டு ஆற்று பாலத்துக்குள்ளேயோ இல்லை அமைச்சர்களை விட்டு செய்ய போகிறீங்களா? அது எல்லோரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வரட்டும். நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள செய்ய முடியும். இவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அதுக்கு அது எவ்வளோ பெட்டர். அஜித் சொல்கிறது வேண்டாம், அவர் சுயநலமாகவே இருந்துட்டு போட்டோம். சுயநலமாக இருந்தால் அந்த அளவுக்கு இருக்காது, எனக்கு தேவையில்லை. அவர் வந்து இவ்வளோ நாள் ஆகுதுல்ல, அதாவது களத்துக்கு வந்து இந்த இடைப்பட்ட களத்தில் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அவரை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரோட ப்ளஸ் என்ன, அவரோட மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்ல, அவரோட நல்ல விஷயங்களாக இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் இதுவரையிலும் நடிகராக பார்த்துருக்கோம், இப்போ ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய நல்ல செயல்களாக எதை பார்க்குறீங்க, அவருடைய கெட்ட செயல்களை? குரல் கொடுக்காரு, சில இதுகளுக்கு வந்து குரல் கொடுக்காரு. இப்போ கூட இன்னைக்கு கூட கொடுத்துருக்காரு. அந்த இது பேர் வந்து பிஜேபி அந்த வகுப்பு வாரியத்துக்கு நான் முஸ்லீம்களை சேர்ந்து போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது தான். இதே இது நிரந்தரமாக வருவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த அன்னைக்கு கூட நினச்சிருக்காங்க, அவங்க இது இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அது அந்த ஆர்டர் இல்லாமல் தான் போய் நின்றுருக்காங்க. எங்கே அந்த வகுப்பு ஆள்படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் வந்தவொடனே துண்டக்கான துணியாக்கான ஓடிட்டான்னு சொல்லி நான் சொல்ல. பேப்பரில் போட்டிருக்கா இல்லையா? நீங்கள் பேப்பர் டெய்லி பார்க்கிங்களா இல்லையா? நியூஸ்லேயே காமிச்சா. ஏன் ஓடுத? ஏன் நீ அவ்வளோ அரசியல் தெரிஞ்சவன் நீ ஏன் ஆர்டர் வாங்கலை? அரசியல் தெரிஞ்சவங்க
நீ அரசுக்குள்ளே நுழைஞ்சிட்ட அப்படி நீ கற்றுக்குட்டியாக தானே இருக்க. ஏன் போலீஸில் ஏன் ஆர்டர் வாங்கலை? போலீஸ் கொடுக்கலன்னா அதுக்கு போராட்டம் பண்ணு. எங்களுக்கு போராட்டம் கொடுக்கமா, எங்களுக்கு அது கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணு. அப்படிச்சே எங்களுக்கு இது உரிமை கொடுக்க மாட்டேங்காங்க, போராட கொடுக்க மாட்டேங்காங்க, ஒன் சைடாக செய்கிறாங்க. பிஜேபிக்கு கொடுக்காங்க, அதிமுக கொடுக்காங்க. நாங்கள் வளர்ந்த கட்சி, வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி, எங்கள் மேலே போராமையில் அவங்க கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு போராட்டம் பண்ணு. அதை விட்டுட்டு போலீஸார் 2 லட்சம் தூக்கிட்டு வந்தோடனே ஓடுது எங்கே பின்னால் நிற்பான். இப்போ இன்னமும் அப்போ அவங்க ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்களோ? ஏன்னா ஒரு போராட்ட காலம்னு வந்ததுக்கப்புறம் காவல்துறை வந்ததும் ஓடுறாங்கன்னா அவங்க அதுதான் எனக்கு தெரியல. ஸ்டெடியாக நிற்க வேண்டாமா? இப்போ சீமானை சொல்லுங்க, அந்த விஷயத்தில் பாராட்டணும். சீமான் கட்சிக்காரன் சொல்லுங்க, ஓட மாட்டான். ஓடுறான் பாருங்கள், தெளிவாக நிற்பான். ஏன்னா அவன் பேசியே உணர்ச்சியை உண்டாக்கி விட்டு தெரியல, மைக்கை பிடிச்சாலும் உணர்ச்சியை உண்டாக்கி விட்டு இருக்கிற அவ்வளோத்தையும் கிளப்பி விட்டு போயிடுவார். அது அந்த பேசு கட்சியில் யாரும் அந்த மாதிரி ஓட மாட்டாங்களா? ஒன்றா சர்த்தங்க. ஏன் அதுக்குத்தான் சொல்ல வரேன். அவன் பேசியே உணர்வை தூண்டி விட்டு ஆள் அப்படி நிற்க வச்சிடும். அக்கா நான் நல்லவன் சொல்லலை, அவர் ரொம்ப இதுன்னு சொல்லுவேன். அவர் அந்தளவுக்கு உணர்ச்சிகரமாக பேசி அப்படி ஆட்கள் இருக்கிறப்பார். ஏன் அந்த விஜய் வந்து அந்த உணர்ச்சிகரமாக பேசினாலும் இப்போ மக்களுக்காக போராடுற களத்தில் ஒருத்தவங்க நிற்க வைக்கிறது அது நல்ல விஷயமா தானே பார்க்கணும். ஆமாம், அதுதான் நீ விஜய் ஏன் ஓடினீங்க? நீங்கள் ஏன் ஓடுதீங்க? நிற்க வேண்டியதானே அந்த இடத்துல. என்ன செஞ்சுருவாங்க? அரசு ஒன்றும் உங்களை செய்யப்படுறது கிடையாது, உங்களை தொடக்கூட முடியாது. நீங்கள் ஓடுறதுக்குன்னு தான் வரட்டலாம். நீங்கள் ஓடாமல் பேசாமல் இன்னும் அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், கல்யாண மண்டபத்தை கொண்டு போகிறோம், 3 நாள் 2 நாள் சாப்பாடு கொடுக்க போகிறோம், கையெழுத்து போட போகிறோம், வீட்டுக்கு போக அனுப்ப போகிறோம். இதைத்தான் செய்ய போகிறோம். நீங்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால ஒரு கேஸ் போடுவோம். இவங்க என்ன நினைக்காம ரசிகர்கள் போனால் 3 நாள் 4 நாள் உள்ளே வச்சுட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சி நம்ம எதிர்கட்சி விஜய் பேசுகிறாரு, பூ அல்ல பிள்ளைங்க நம்ம காப்பாற்ற வருவாரா? அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்குல்ல. இவர் சொல்லிட்டு பாட்டு ஒரு காரில் 50 லட்சம் காரில் பறந்து போயிடுவார், லண்டன் போயிடுவார், எழுத போயிடுவார், ஷூட்டிங் போகிறான்ட்டு போயிடுவார். இங்கே எவன் வந்து எடுக்கான்? எவன் போட்டு தாலியாக இருக்க? அவன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 300 பேர் 400 பேர் அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 300 பேருக்கு 400 பேர்த்துக்கும் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு தலைக்கு 1000 ரூபா ஆகும். மாவட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து எடுத்துருவானா? மாவட்டத்தில் அந்த இவரே சொல்கிறார், மாவட்டத்தில் நடுநிலையில் இருக்காங்கன்னு. உடனே இவர் குறிப்பிட்ட கட்சியிலேருந்து அனுப்பிடுவாரா ரூபாயை? தப்பு இருந்தால் ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, அவ்வளோ பேச்சும் வச்சு செய்யணும். அவருக்கு மீட்டிங் முன்னே அனுப்புவார். இப்போ அதிமுக அப்படி இல்லை, திமுக அப்படி இல்லை. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே அதுக்கு வக்கீல் போவோம், அதுக்கு ரூபா அனுப்புவாங்க, உடனே வெளியே எடுப்பாங்க. ஏன்னா பெரிய கட்சி நல்லா சேர்த்து வச்சுருக்காங்க. அங்கே மாவட்ட செயலரை கை காட்டினாலே இப்போ எடுத்துகிட்டு போனால் எடுத்து விட்ருவான். மாவட்டத்தில் ஒருத்தரும் ஸ்டாலினுக்கும் பழனிசாமிக்கும் அண்ணன் தம்பி மாதிரி பணத்தில் இருக்கான். விஜயும் 250 கோடி 300 கோடிலாம் விட்டு வந்திருக்கான் போது அப்போ அவ்வளோ சம்பாதிச்சு வச்சு ஒரு ஏன் பண்ண மாட்டாரா? பண்ணணும்ல. நான் இப்போ ஏன் அப்படின்னா ஓடுதா? அப்புறம் ஏன் ஓடுதீங்க? நீங்கள் ஏன் களத்தை விட்டு ஓடுதீங்க? 250 350 கோடி சம்பாதிச்சு பண்ணி வச்சு வச்சுருக்காரு. அவர் ஒரு ட்ரெயிலாம் பார்க்குற விட மாட்டார். அடித்தா தான் விடுவார், செவிச்சா தான் விடுவார். செவிக்காமல் அவர் விடவே மாட்டார். நீங்கள் என்ன தான் செவிக்காமல் விடுவார்? பண்ண மாட்டாருன்றீங்க. அவர் போகிற மீட்டிங்கு செலவு பண்ணுவார், மீட்டிங்கு சொல்லுவார். அவர் குண்டல் போட போகிறாங்கல்ல, அவங்களுக்கு 500 ரூபா 1000 கொடுப்பாரு, அவ்வளோதான். இப்போ மீட்டிங் நடக்குன்னா அவர் போட மாட்டார். அவங்கள மாவட்ட செயலரை பிடிப்பார், அவங்கள பணக்காரன் இருப்பான், இவன் ஒருத்த போட்டு நாளைக்கு விஜய் வந்தால் நமக்கு லாபமே. அப்படி சுயநலத்துக்காண்டி தான் அங்கே வேலை நடக்கிற. மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்காண்டியே நம்ம பணி செய்யணும். விஜய் மக்கள் பணிக்காண்டியே வந்திருக்காரு. எப்போ ஆண்டவனாக பார்த்து விஜய் அனுப்பிட்டாரு. அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. அது நீங்களும் நம்பக்கூடாது, நானும் நம்பக்கூடாது. நீங்கள் இவ்வளோ தூரம் டீமே நம்பவே கூடாது. அப்படி வந்து செஞ்சார்னா முதல் சரி தவறு, முதல் சரி கேன்சர் போடுறது. அப்படி செய்யறதுக்கு தானே வராரு. என்ன அப்படி செய்து தான் வரணும், வரட்டுமா செய்யட்டுமா பார்ப்போம்.